படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? போன்ல விளையாடிட்டு இருக்க போல. இல்லக்கா, எனக்கு ஒரு டவுட், அதான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன டவுட்னு என்கிட்ட கேளு, நான் சொல்லி தரேன். அது வந்தக்கா. சுபின், என்னம்மா? நாளையில இருந்து நீ அக்காவும் பக்கத்து வீட்டு அக்காவிட்ட டியூஷன் போகணும். எதுக்குமா? ஸ்கூல்ல சொல்லி தரது எனக்கு புரியுதுமா, நான் வீட்ல இருந்து படிக்கலாம். அதெல்லாம் முடியாது சுபின், நீ நாளையில இருந்து டியூஷன் போகணும். நீ போன வருஷம் எவ்வளவு மார்க் எடுத்துட்டு வந்தன்னு எனக்கு தெரியும். சித்தி, பேசாம இவனை டியூஷனுக்கு விடுங்க சித்தி. இவன் ஃபுல்லா போன்லயே விளையாடிட்டு இருக்கான். நான் இப்ப ரூம்ல வரும்போது போன் எடுத்து வச்சுட்டு தான் இருந்தேன். கேட்டதுக்கு ஏதோ டவுட்டா, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன்னு சொல்றான். சுபின், வந்து டீயை குடிச்சிட்டு வந்து படி. என்ன நின்னுட்டே இருக்கவா? வந்து டீயை குடிச்சிட்டு வந்து படி. என்னைய மாட்டி விடியா? எனக்கு வாய்ப்பு கிடைக்காம நான் போகும் பாரு, உனக்கு வச்சிருக்கேன். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். மக்களே, சோபி என்ன பெரியம்மா? இந்த டீயை குடிச்சிட்டு படி மக்களே. ஆட்டு பெரியம்மா. சோபி டீ குடிச்சிட்டா இருக்கியா? ஆமா பாரு ராணி, இப்பதான் கொண்டு கொடுத்தேன். சுபினை கொண்டு கொடுத்தியா? ஆமாக்கா, அவனும் குடிச்சிட்டு இப்ப ரூமு போயிருக்கான் திரும்ப படிக்கிறது. ஒரு வார்த்தை படிக்கிறது இல்லக்கா, சும்மா போன்லயே விளையாடிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டு கீதா இருக்க பாரு, நல்லா சொல்லி கொடுப்பா பாரு. நீ கேட்டியா அவகிட்ட? ஏக்கா, நான் சாயங்காலம் கேட்டேன்க்கா, நாளையில இருந்து விட சொல்லியிருக்கேன். இன்னைக்கே விட சொன்னா. இன்னைக்கு இவனோட கேட்கணும் இல்ல, அதான் சுபின்ட்ட போய் கேட்டேன். அவன் வீட்ல இருந்தே படிக்கன்னு சொல்லியான். ஏம்மா, என்ன சோபி? ஏம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு நீங்க டூருக்கு காசு தரும்போது என்ன சுபினுக்கு நீங்க கொடுத்தீங்க? ஆமா, அன்னைக்கு தான் 2 பேருக்கும் தந்தேன். அவனை நீங்க ஒன்னு கூப்பிட்டு கேளுங்க, டூருக்கு ரூபாய் கொடுத்துட்டியான்னு. சுபினே, சுபினே. என்னம்மா? இங்க வா ஒருக்கா. ஏம்மா? சுபினே, நீ டூருக்கு ரூபாய் கொடுத்தியா? அண்ணே அக்காவுக்கு உனக்கும் சேர்ந்து தானே தந்தேன். அது வந்தம்மா. அதென்ன வந்து கொடுத்தியா கொடுக்கலையா? டூருக்கு ரூபாய் வாங்கி தரேன் என்ன நிலை நின்ன, நீ டூருக்கு ரூபாய் கொடுத்தியா கொடுக்கலையா? ஏம்மா, ஏம்மா, இவன் சொல்ல மாட்டாமா உண்மையா? இவன் டூருக்கு ரூபாய் கொடுக்கல, அவங்க கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்க என்ன சொன்னாங்க இன்னை சாப்பிட வரும்போது. சுபினு, டூருக்கு தந்த ரூபாயை நீ என்ன பண்ண? நீ டூருக்கே போக வேண்டாம், வீட்ல இருந்தா போதும். நீ கேட்க நேரம் என்ன ரூபாய் பறக்குக்கு எவ்வளோ இருக்கு? எம்மா, எதுக்குமா அவசரப்படியா? நீ டூருக்கு தந்த ரூபாய் பேக்ல தான் இருக்கு. என்னது பண்ணு, நான் டூருக்கு ஏற்கனவே ரூபாய் தந்தாச்சு, இனி என்கிட்ட வந்து கேட்க கூடாது. செலவுக்கு ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாய் தருவேன். எம்மா, 1000 ரூபாய் தருவியா? அக்காவுக்கு எவ்வளவு கொடுப்பம்மா? யா, உனக்கு 1000 ரூபாய்னா எனக்கு 1000 ரூபாய் வராதோ? எம்மா, சோபி அக்கா இல்ல, அவளுக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுமா. நீ ஏன் தம்பி இப்படி பேசியா? உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டனே. சோபி, நீ அக்கா இல்ல, உனக்கு கொடுக்க வேண்டாம் நான் சொல்லுவேனா? எம்மா, எனக்குள்ள 1000 ரூபாயும் சோபிக்குள்ள 1000 ரூபாயும் என்ன கையில தந்துறம்மா. டூர்ல வச்சு அவன் எங்கேயா தொலைச்சிட்டா என்ன பண்ணது? என் கையில இருந்தா பத்திரமா இருக்கும். அவ கேட்கும்போது நான் ஒரு 5 10 அவகிட்ட கொடுக்கலாமா? இதுக்கு தான் இவ்வளவு பாசமா நடிச்சியோ? 5 10 தருவேன், 5 10. எம்மா, அவ கோவப்படும்போது அவள முகத்தை பாரும்மா, சிரிப்பா இருக்கு. ஏம்மா, இவனை நம்பி எனக்கு காசு அவன்கிட்ட கொடுத்து விடாதீங்க. என்னை டூர்லயே விட்டுட்டு வந்துரும். ஒரு 5 10 கூட தர மாட்டான். எல்லா காசும் அவனே தான் யூஸ் பண்ணுவான். எதுக்கு நீ சும்மா சும்மா கோபப்பட்டு பேசியா? ஒழுங்கா வாயை வச்சு பேசு, கோபப்படாம பேசு. வாயை பாரு, போய் கண்ணாடியில பாரு. சோபி சுபின், எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. எப்படிதான் உங்க அம்மா சமாளிக்கல உங்களை 2 பேரும் வச்சு? ஏம்மா, என்ன மக்களே? ஏம்மா, கீதா இருந்துட்ட எனக்கு சுடுதர தைக்க கொடுத்தீங்க இல்லம்மா, அந்த சாண்டல் கலரை போய் கேட்டுடுவாங்கம்மா, தச்சுட்டாங்களான்னு. இப்பதான் உனக்கு சொல்லணுமா? நாளைக்கு காலையில சொல்ல வேண்டியதானே? காலேஜ் கிளம்ப போது சொல்ல வேண்டியதானே? எந்த நேரத்துல வந்து சொல்லியான்னு பாரு. ஏம்மா ப்ளீஸ்மா, போய் கேட்டுடுவாமா. எல்லாரும் நாளைக்கு புதிய ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்கம்மா, நான் பழைய ட்ரெஸ் போட்டுட்டு போகணும்மா. ப்ளீஸ்மா, போய் கேட்டுட்டு வாமா. சரி சரி, நீ அந்த போனை எடுத்துட்டு வா, கேக்கேன்.
பெரியம்மா, நான் கீதா ஆண்டி வீட்ல போய் அக்காவுக்கு Dress கேட்டுட்டு வரட்டா? சரி மக்களே, போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா. ஆட்டும் பெரியம்மா, நான் போயிட்டு வரேன். எம்மா, அக்காவுக்கு Dress வாங்கி கொடுக்க போட்டம்மா. சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வரணும், வந்து படிக்கணும். படிக்காத நீ எந்த மடிச்சிருந்து போறேன்னு தெரியும். கீதாக்கா, என்ன சுபிதா? அக்கா, எங்க அக்காவுக்கு Dress தச்சிட்டீங்களா? இல்லையே சுபினி, இன்னும் தச்சு முடியல. நாளை கழிச்சு தாரேன்னு சொல்லுவியா? சரி அக்கா, நீங்க பொறுமையா தச்சு தந்தா போதும். அக்கா, நீ சாண்டல் கலர் Dress புதிய Dress போட்டுன்னு போறேன்னு சொல்லியா? நாளை நீ எப்படி காலேஜ் போறேன்னு பாப்போம். சரி அக்கா, அப்ப நான் பெரியம்மாட்ட போய் சொல்றேன். நாளை கழிச்சு தாரேன்னு சொல்லுனா. சோபி, இந்த மீன் கறி எப்படி இருந்து? ஏம்மா, நல்லாவே இல்லம்மா. ஏமா இப்படி வச்சா? அக்கா எப்படி சாப்பிட்டான்னு தெரியல பாரு. அவ டேஸ்ட் இல்லைன்னா சாப்பிடவும் மாட்டா. ஆ அக்கா எல்லாம் நல்லா டேஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டு. எனக்கே தின்னும்போது தெரிஞ்சு மல்லி நல்லா கூடிட்டு பாரு. அதான் ஒரு மாதிரி இருந்து. ஏமா, நீ மீன் குழம்பு ஓரளவு நல்லா தானே வைப்ப, இன்னும் ஏன் இப்படி பண்ணிட்ட? இனி உன் அப்பாவும் தம்பியும் வந்தாதான் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஏம்மா, அப்பாவை சொல்லு ஓகே, அவனை சொல்லாத. அவன் தம்பி தானேம்மா, கொடிக்கிறது வாங்கி சாப்பிட்டானா? நானே சாப்பிட்டேனா? அவனு சாப்பிட்டாக்க என்னம்மா? இல்ல மக்களே, அவன் வளரிய பிள்ளை இல்ல. அப்ப நாங்க மட்டும் வளராத பிள்ளைங்களா? நாங்களும் வளர பிள்ளைய தானே, சாப்பிட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணி. அதே போல அவனும் சாப்பிட்டுட்டு. அப்பா கண்டு கூட அந்த அளவு பயம் இல்ல, அவனை கண்டுதான் பயம். எதுக்குமா சும்மா பயந்துட்டே இருக்க? பயம் என்ன பயம்? என்ன நாக்கு ருசியா கொஞ்சம் கொடுக்கணுமே, இன்னைக்கு நல்லாவே இல்ல, அதான் சொன்னேன். எம்மா, எம்மா, ஏம்மா, அண்ணா வந்துட்டான், நான் உறங்கிட்டேன்னு சொல்லு, இல்லட்டா எடுப்பிட்டீங்கன்னு வேலை செய்ய சொல்லுவான். எம்மா, பசிக்குதம்மா, சாப்பாடு போட்டுதாம்மா. மக்களே, அக்காவுக்கு Dress கிடைச்சா? இல்லம்மா, இன்னும் தைக்கவே தொடங்கல போல. அவங்க சொன்னாங்க நாளை கழிச்சு தான் தருவேன்னு. அப்படியே மக்களே. மக்களே, இன்னைக்கு நானாக்க மீன் குழம்பு வச்சேன். ஏதோ லைட்டா சுமாரா தான் இருக்கு. அதனால கோவப்படாம சாப்பிடு மக்களே. வேணா ஒரு முட்டையும் போட்டு தர மக்களே. சரிம்மா, நீ முட்டையை போட்டு வை. நான் இப்ப ஃப்ரெண்டு கூட வெளில போய் விளையாடிட்டு வரேன். ஏய், இந்த மதிய நேரம் நீ எங்க போயிட்டு இருக்க இந்த வெயில்ல? வீட்ல அடங்கிரு. எம்மா, நீ முட்டையை போட்டு வை. அதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒழுங்கு மரியாதை படி. ஃப்ரெண்ட பார்க்க போற, நீ இப்ப வெளில போறது எதுக்குன்னு தெரியும். கொஞ்சம் ஃப்ரெண்ட் இருக்கு, விளையாட போக்கு தானே.